எல்லாருமே நினைக்கிறாங்க. என்னன்னா, எல்லாமே கடவுள் முடிவு பண்ண மாரி தான் நடக்குதுன்னா, அப்ப நான் என்ன இங்க பண்ணிட்டு இருக்கேன்? இந்த உலகத்துல நான் என்னோட வேலை என்ன? அப்ப நான் எதுவுமே பண்ணலையாண்ணா? நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. அவரும் பண்ணிட்டு தான் இருக்காரு. சில விஷயங்கள்லாம் என்னன்னா, நம்ம பறக்கிறதுக்கு முன்னாலே வந்து ப்ளூ பிரிண்ட் மாரி போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க நம்மள. நீ இப்படி இப்படி தான் பறக்கணும். இந்த வீட்ல தான் பிறக்கணும். இவர தான் கல்யாணம் பண்ணணும். இந்த வேலைக்கு தான் போணும். நீ இவ்வளோ நாள் தான் உயிரோட இருக்கணும். இந்த மாரி சில விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா, அதுல நீ ஆக்ஷன் எடுத்து உங்க முடிவு எடுத்து நீங்க என்ன பண்றீங்களோ, அதெல்லாமே உங்களோட விருப்பத்துல நடக்குது. அப்ப எல்லாமே என்னோட விருப்பத்துல நடக்குது. அப்ப நான் தானே பண்றது இல்ல. எங்க கடவுள் பண்றாரு. எது சொன்னாலும் நம்ம என்ன ஒண்ணு சொல்றோம்ல, கடவுள் விருப்பமா இருக்கும் போல இருக்கு. அதனால தான் உனக்கு நடக்கல. கடவுள் சொன்னதுனால தான் இதெல்லாம் நீ பண்ணல. அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அப்ப நம்ம என்ன நெனைக்கிறோம்னா, ஓ! கடவுள் விருப்பம் இருந்ததுனால தான் இதெல்லாம் எனக்கு நடக்கல. அப்ப எது நான் பண்றேன், எது கடவுள் பண்றாரு. அது இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிச்சதில்ல. எந்த விஷயம்லாம் கடவுள் பண்றாரு நமக்கு தெரியாது. எந்த விஷயம்லாம் நாம பண்ணிட்டு இருக்கோம்னு நமக்கும் தெரியாது. ஏன்னா, எல்லா விஷயத்தையும் நாம பண்ற மாரியே ஒரு சீன காமிச்சு, காமிச்சு நம்மள பண்ண வச்சுட்டுருக்காரு. ஆனா, பின்னால ஒரு டைரக்டர் உட்காந்துட்டு வேல காமிச்சுட்டு தான் இருக்காரு. நீங்க எஸ்ன்னு சொன்னாலும் அந்த வேலைய நீங்க தான் பண்ணணும். நோன்னு சொன்னாலும் அந்த வேலைய நீங்க தான் பண்ணணும். ஏன்னா, பிரபஞ்சத்துல எல்லாத்துமே ஒரே விஷயம் கிடையாது. நம்ம நெனைக்கிறோம். ஐயோ! நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு அந்த குற்றத்த பூரா தூக்கி போட்டுக்காதீங்க எப்பவுமே. ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து கடவுள் நிர்ணயிச்சு செய்ய வைக்கிறாரு. ஒரு சில விஷயம்லாம் நம்ம விருப்பத்துக்கு விட்டுர்றாரு. ஆனா, நீங்க செய்ற முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா, நமக்கு தெரியாது எந்த விஷயம்லாம் நாம பண்ணிக்கிட்டு இருக்கோம், எந்த விஷயத்தெல்லாம் அவரு செஞ்சு வச்சிருக்காருன்னு. அதனால எது செஞ்சாலும் நல்லபடியாவே பண்ணுங்க. இப்ப எந்த ஒரு காரியமும் குடுத்தா அது நல்லதோ, கெட்டதோ நடக்குதோ, அந்த டைம்ல உங்க அந்த நேரத்துக்கு நியாயமா செய்ய முடியுமோ, அந்த விஷயத்த நியாயமா செய்யுங்க. புரியுதா? கண்டிப்பா அவரு பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அவரோட கைடன்ஸ் இல்லாம, சப்போர்ட் இல்லாம இங்க ஒண்ணுமே நடக்கல. ஓகேங்களா? நல்லது பண்ணாலும் அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. கெட்டது பண்ணாலும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா, நம்மள வந்து ஒரு சில இடத்துல வந்து ஃப்ரீ வில் அதாவது நம்மள வந்து ஒரு ஃப்ரீயா வந்து விட்டுர்றாரு ஒரு சில இடத்துல. அவரு என்ன செய்றாரு, "நீ எவ்வளோ தூரம் உன் புத்திய யூஸ் பண்ணி நீ பண்றியோ பண்ணு பார்ப்போம். ஆனா, என் முடிவுக்கு நீ கடைசியில வர்றியான்னு தான் நெனைப்பாரு அவரு." ஓகேவா? நாம இங்கருந்து ஸ்ட்ரெய்ட்டா பிளேன் பிடிச்சு நான் டெல்லிக்கு போலாம். இல்ல நான் பாம்பேக்கு போய் நான் டெல்லிக்கு போலாம். எப்படி வேணாலும் நான் டெல்லிக்கு போலாம். ஆனா நானு டெல்லிக்கு வரேன்னு அவரு கான்செப்ட் என்ன, நீ டெல்லிக்கு வந்து சேர்றியான்னு தான் கான்செப்ட் இல்லையே. நீ பாம்பே சுத்திட்டு வந்தா என்ன? நீ நேரா ஃப்ளைட் எடுத்துட்டு வந்தா என்ன? அவருடைய எண்ட் டெஸ்டினி வந்து அவரு தான் முடிவு பண்ணி வச்சிருக்காரு. ஸோ, நம்மனால இந்த பூமியில இருக்கிற வரைக்கும், எவ்வளோ எவ்வளோ நல்ல முயற்சிகள் பண்ண முடியும், எவ்வளோ எவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்ய முடியுமோ, முடிஞ்ச அளவு நல்லது செஞ்சுட்டு, நம்ம அங்க போய் சேர்றதுக்கான நேரத்தையோ, இல்ல வேலையோ பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அதனால மனச வந்து என்னைக்குமே தளர விடாதீங்க. எல்லா பழியும் தூக்கி கடவுள் மேலும் போடாதீங்க. கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு, பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு, ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா நம்மனால முடிஞ்ச அளவுக்கு இந்த உடம்ப வந்து வச்சு நம்ம எவ்வளோ செயல்பட முடியுமோ, அந்த செயல்பட்டு அவருக்கு எவ்வளோ நியாயமா நடந்துக்க முடியுமோ அத செஞ்சுக்கோங்க. புரியுதா? சரி ஓகே. காம்ப்ளிகேட்டான டாபிக் தான். பட் செஞ்சு பாருங்க. இது நாமளும் செய்யணும். அவரும் கூட இருந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. அவரோட துணையோட பண்ணுங்க. வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். ஹேப்பியாவும் இருக்கும்.